அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம டூம் ஆஃப் ஃபாலன் காட்ஸ் எபிசோட் 10 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட் எங்கே முடிஞ்சிருக்கோம்னா, இந்த பர்த்டே ஃபங்க்ஷனுக்காக நிறைய ஏற்பாடுகள்லாம் நடந்திருக்கும். இப்போ அந்த ஒரு ஃபங்க்ஷனுக்காக எல்லா நாட்டில் இருந்துமே மக்கள் வந்துகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ நின்றுட்டு இருக்கான். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சீமா லிங்காங் ஃபேமிலி இருக்குல்ல, அவங்க வராங்க. வந்தோடனே இவங்க 2 பேர் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்காங்க. என்ன பேசுவாங்கன்னு நமக்கு நல்லாவே தெரியும். அதுக்கப்புறமா அவனை வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே கூட்டு போகிறாங்க நம்ம ஹீரோவை. ஏன்னா அவனுக்கும் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளேஸ் அப்படிங்கிறத அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. உள்ளே போகும்போதே நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு 2 பேர் உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்துட்டே போகிறான். அங்கே நம்ம பிரின்சஸ் வந்து கத்திக்கிட்டே இருக்கா. இவன் போகிறான், ஏன்டி கத்திக்கிட்டே இருக்கே, கொஞ்ச நேரம் வாயை மூடுன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரூட் எடுத்து வாயில் அடிச்சிடறான். அதுக்கப்புறம் அவன் கேட்குறான், அந்த 2 பேர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிங்டம்லேருந்து தான் வந்திருக்காங்க. அந்த கிங்டமும் வந்து இவங்களுக்கு கீழே தான் இருக்கு. ஆனால் கொஞ்ச நாளாவே வந்து பயங்கர குடைச்சல் அப்படிங்கிறத கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது யாரை ரூல் பண்ணுறாங்கன்னே தெரியல, அந்த அளவுக்கு குடைச்சல் கொடுத்துட்டு இருக்காங்களாம். அதான் இவன் கேட்குறான், அங்கே இருக்கிறவனை நம்ம எங்கேயோ பார்த்த மாதிரியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். பட் ஆனால் அவன் என்ன சொல்கிறான்னா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ போய் அமைதியாக உட்காரு, நான் சொன்ன அக்ரிமெண்ட்டை மறந்துடாத அப்படிங்கிறா. இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல அந்த பேங்க்வெட் அப்படிங்கிறது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த போ இருக்கு இல்லையா, அதை கொண்டு வந்து எல்லாருக்குமே காட்டுறாங்க. இது எதுக்காக காட்டுறாங்கன்னா, இது ரொம்ப பெரிய ஒரு ட்ரெஷர், எங்ககிட்ட ட்ரெஷர் இருக்குது அப்படின்னு காட்டுறது கிடையாது. இந்த ட்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு வெப்பனும் கூட. ஸோ எங்ககிட்ட இந்த மாதிரி ஒரு வெப்பன் இருக்குது, நாங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோம் அப்படிங்கிறத இங்கே டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னா, பேங்க்வெட் அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. ஆரம்பிச்ச உடனே எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த டைமில் இவ இருக்கா இல்லை, நம்ம ஹீரோவை பார்த்து கண்ணு காட்டுறா. இங்கே பேர் நான் என்ன சொன்னேன், போ கேளு அப்படிங்கிறா. இவனா முடியவே முடியாது தலையாட்டிட்டு இருக்கான். இது எல்லாத்தையும் அந்த அக்காக்காரி நோட் பண்ணிக்கிட்டே இருக்கா. இப்போ என்ன ஆகுதுன்னா, இவங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயம், அந்த சீமா லிங்காங் அவனுடைய அப்பா இருக்கார்ல, அவர் எந்திரிச்சு என்ன கேட்குறாரு, இந்த மாதிரி இன்னைக்கு உங்களுடைய பர்த்டே, ரொம்ப நல்ல நாள், ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க, எல்லாருக்கும் முன்னிலையில் மேரேஜ் டேட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிடுங்க அப்படிங்கிறான். இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோனுக்கு பக்குன்னு ஆகிப்போச்சு. உடனே அங்கே இருக்கவங்க எல்லாருமே ஆமாம்மா இது வந்து ரொம்ப நல்ல நாள் இல்லையா, நீங்கள் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் அந்த அக்காக்காரி என்ன சொல்கிறா, வேணாம் மேரேஜ்லாம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், அதெல்லாம் இன்னொரு நாள் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறா. ஆனாலும் அங்கே இருக்கவங்க எல்லாருமே இல்லைங்க, இதை விட முக்கியமாக என்ன இருக்குது, நாடோட முக்கியமாக வேறு எதனா இருக்கா, டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. அந்த டைமில் நம்ம ஹீரோயினுக்கு பயங்கர கோவம் வருது. பிரின்சஸ் ஸ்டேட்டாக ஏஞ்சி என்ன சொல்கிறான்னா, இங்கே பாரு, எனக்கு அவனை சுத்தமாக பிடிக்கல, சரியா, இந்த கல்யாணம் வேணாம்ப்பா, கல்யாணத்தை கேன்சல் பண்ணு, அவனை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படிங்கிறா. அப்போது அங்கே இருக்கவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் அட்வைஸ் பண்ணுறாங்க. அதான் கூட்டத்தில் ஒரு 4 பேர் இருப்பாங்க இல்லையா, அவன் என்ன சொல்கிறான், ஏம்மா கல்யாணம் பண்ணிக்கோமா, அப்புறம் எல்லாம் மாறிடும் அப்படிங்கிறான். அதான் அவன் சொல்கிறா, என்னால் பண்ணிக்க முடியாதியா, உனக்கு வேணா நீ போய் கல்யாணம் பண்ணிக்கோ அப்படிங்கிறான். நான் எப்படி பண்ணிக்கிறது அப்படிங்கிறான். வாயை மட்டும் சும்மா இருந்திருக்கலாம்ல. இப்போ என்ன ஆகுது, அந்த 2 பேர் உட்காந்துருந்தாங்க பார்த்தீங்களா, அதுலேருந்து ஒருத்தன் எந்திரிச்சு வந்து பேச ஆரம்பிக்கிறான். அவன் என்ன சொல்கிறான்னா, இப்போ நீங்கள் வந்து இவ்வளோ பெரிய கிங்டம் அப்படிங்கிறத நடத்திக்கிட்டு இருக்கீங்க, ஆனால் உங்கள் பொண்ணு எல்லாருக்கும் முன்னாடி இந்த மாதிரி பேசுதே, நீங்கள் இதுக்கான பனிஷ்மெண்ட்டை கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், மற்றவங்களாம் என்ன நினச்சிப்பாங்க, நீங்கள் வந்து சரியில்லை அப்படின்னு நினச்சிப்பாங்க இல்லையா, ஸோ அதுக்கு எதுக்கு இடம் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசுகிறான். அந்த டைமில் நம்ம ஹீரோ சும்மா விடுவானா, அவன் எந்திரிச்சு போய் பேச ஆரம்பிக்கிறான். அவன் என்ன சொல்கிறானா, எப்பா இங்கே யார் கீழே வர்றது, நீ வந்து அவங்களுக்கு கீழே வரியா இல்லை எங்கள் ராஜா உனக்கு கீழே வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். உடனே அவன் வந்து கொஞ்சம் பதறிடுறான், ஐயோ இவன் வேற எங்கேயோ போகிறானே அப்படின்னு. ஏன்னா எங்களுக்கு தெரியாதா என்ன பண்ணணும்னு, நீ வந்து எங்கள் ராஜாவுக்கு சொல்லி கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு பிளேட்டை மாற்றி போட்டான். அவன் என்ன பிளான் பண்ணிட்டு வந்தான் அப்படிங்கிறது தெரியல, ஆனால் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு எதிராகவே திரும்பிடுச்சு. ஸோ பிரின்சஸோட சிஸ்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாருங்க, எங்கள் அப்பாவோடைய பர்த்டே அப்படிங்கிறத கொண்டாடிட்டு இருக்கோம், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கூட சேர்ந்து கொண்டாடுங்க, இல்லைனா இங்கேருந்து கிளம்பி போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இன்னொருத்தன் எந்திரிச்சு வரான். எந்திரிச்சு வந்து மன்னிப்பு கேட்குறான். மன்னிப்பு கேட்டுட்டு என்ன சொல்கிறான்னா, இல்லைங்க அவன் அந்த இன்டென்ஷனில் சொல்லலை, அவனை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து உங்களுக்காக ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறான். சரி ஓகே பெர்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால், இல்லைங்க இங்கே பண்ண முடியாது, வெளியில் தான் பெர்ஃபார்ம் பண்ண முடியும், ஸோ வெளியில் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான். சரின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே வெளியில் போய் உட்காடுறாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, டிராகன் மேலே ஒரு 3 பேர் ஏறி வராங்க, வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத பண்ணுறாங்க. இதை பார்த்த உடனே இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா அந்த டிராகன் மேலே வரவங்க எல்லாருமே டிராகன் வேலின்னு சொல்லிட்டு இன்னொரு கம்யூனிட்டி சேர்ந்தவங்க, அவங்களும் இவங்களும் ஒன்று சேர்ந்துட்டாங்களாம். இங்கேயும் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களுடைய பவர் அப்படிங்கிறத டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கானுங்க, நாங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோம் பாரு அப்படின்னு. இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதோட நிற்கலைங்க, இவனுக்கு வந்து ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸ் காம்படிஷன் அப்படிங்கிறத கேட்குறானுங்க. ஸோ இவங்களுக்கும் அந்த கிங்டமுக்கும் நடுவில் ஒரு கோட்டை இருக்குது. அந்த கோட்டையில் எப்பவுமே பிரச்சனை தான். ஸோ இந்த காம்படிஷனில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த கோட்டை வந்து சொந்தம்னு சொல்லிட்டு ஒரு ரூலை கொண்டு வராங்க. அதான் ராஜா பார்க்குறாரு, உங்களுக்கு என்ன ராஜானா ரொம்ப விளையாட்டாக போச்சாடா, இன்னும் காம்படிஷன் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு அவருடைய பொண்ணு இருக்காங்கல்ல, பெரிய பொண்ணு, அவங்கள கூப்பிட்டு இதெல்லாம் நீ பார்த்துக்கோமா, நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன் அப்படின்றாரு.
ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போகிறதுக்கு 3 ஆள் தேவைப்படுறாங்க. ஃபர்ஸ்ட் யார் வர போறீங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த சீமா லிங்காங் இருக்கான்ல, அவன் நான் வரேன் அப்படிங்கிறான். சரிப்பா நீ வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பர்சன் தான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் உங்ககிட்ட டிராகன் இல்லையே அப்படின்னு சொல்லும்போது டிராகன்லாம் ஈஸியாக வாங்கிட்டேங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அப்படிங்கிறான். அப்பயே அவங்க அக்கா வந்து ஒரு மாதிரி பார்க்குறா. சரி ஓகே ரெண்டாவது யார் சண்டை போட போறீங்க அப்படின்னு சொல்லும்போது இன்னொருத்தன் இருக்கான், அவன் நான் வரேன் அப்படிங்கிறான். இப்போ மூணாவது யாரா அப்படின்னு பார்த்தா எல்லாரும் பார்வையும் நம்ம ஹீரோ மேலே தான் இருக்குது. ஸோ அவன் என்ன சொல்கிறான்னா நான் வந்து போ எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கேன் சரியா, ஸோ நீ வந்து பார்ட்டிசிபேட் பண்ணு அப்படிங்கிறான். அவன் வந்து முடியவே முடியாது அப்படிங்கிறான். டே என்னடா பார்ட்டிசிபேட் பண்ணுறா அப்படின்னு கேட்கும்போது சரி ஓகே நான் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன், ஆனால் நான் ஜெயித்தேன் அப்படின்னா நீ வந்து எனக்காக ஒரு ரிக்வஸ்ட் அப்படிங்கிறத செய்யணும் அப்படிங்கிறான். என்ன செய்யணும், நீ வந்து இந்த கிங்டம் விட்டு வெளியில் போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை இப்போ நான் சொல்ல மாட்டேன், அதெல்லாம் கான்ஃபிடென்ஷியல் அப்படிங்கிறான். ஸோ இப்போ சண்டை அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் யார் போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 காவலாளிகள் இருப்பாங்கள்ல, அதில் ஒருத்தன் தான், அவன் தான் வந்து போகிறான். போன உடனே ஆப்போசிட் டீமில் வந்து ஒரு பொண்ணு ஒருத்தி இருக்கா. என்ன பிரச்சனைனா இவங்களோட லெவல் அப்படிங்கிறது ஒன்று தான், ஆனால் அவங்கக்கிட்ட வந்து டிராகன் அப்படிங்கிறது இருக்கிறதுனால அவங்க வந்து ஸ்ட்ராங்காகவே இருப்பாங்க. இவன் வந்து அவனால் முடிஞ்ச வரைக்கும் சண்டை போகிறான். பட் ஆனால் அவள் டிராகனோட சேர்ந்து சண்டை போடும்போது ஈஸியாகவே இவனை வந்து டிஃபீட் பண்ணிடுறாப்பா. ஸோ இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எபிசோட் அப்படிங்கிறது முடியுது. சண்டை அதுக்கப்புறமா எங்கே போச்சு அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.